செக் யா ஃபார்மாலிட்டிக்காக சொல்றேன், நன்றி கிடையாது. உண்மையிலேயே அடி மனசுல இருந்து பை த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா ஒரு படத்தை எடுத்து முதல்ல மக்களுக்கு போறதுக்கு முன்னாடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறது நீங்க தான். ஸோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் காமிப்போம். ஒரு படத்தோட முதல் ஆடியன்ஸ் நீங்க எல்லாரும் தான். இதுக்கு முன்னாடி ஆமா ஒரு சில படம்லாம் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் நிறைய பாராட்டியிருக்கீங்க. அது எப்படி இருக்கும்னா ஒரு பாதி பேர் பாராட்டுவாங்க, ஒரு சிலருக்கு வேற கருத்து இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்தா இவன் நிக்கிறான்னு சொல்லிட்டு பின்னாடி வழியாலாம் போயிருவீங்க. அதெல்லாமும் நான் பார்த்துருக்கேன். ஆனா ஆனா இந்த படத்துல எல்லாருமே வந்து என்கிட்ட நின்று பேசி எல்லாருமே விஷ் பண்ணிட்டு போனீங்க. ஒரு மனதா எல்லாருமே பாராட்டி ஒரு பாராட்டை வந்து இந்த படத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் வெளியில. ஸோ இந்த படம் வந்து என்ன மாதிரி படம் பண்ணணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுக்குது. அதுக்காக இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்லாம் நான் சொல்லல. ஒவ்வொரு படத்துலையும் வேற வேற ஆடியன்ஸ்க்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஒரு ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் இருக்கும், ஒரு மிக்சடான கருத்துக்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ப்ராப்பர் என்டர்டெய்னர் அப்படின்னா கருத்து காணாம போயிடும்ன்றது இந்த படம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் ஒன்னா வந்து விஷ் பண்ணிட்டு பாராட்டிட்டு போனது வந்து வெறும் பாராட்டு கிடையாது, அதெல்லாம் மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ். ஸோ அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த பிளஸ்ஸிங்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு போய் மக்கள்கிட்டையும் சேர்த்தீங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், இது வெறும் ஃபார்மாலிட்டிக்காக உங்களுக்கு சொல்ற நன்றி கிடையாது. இந்த தேங்க்ஸ் மீட்டுக்கான காரணமும் அதுதான். உங்க எல்லாருக்கும் உண்மையிலேயே மனசார நன்றி சொல்லணும்னு நாங்கள் எல்லாருமே நினைச்சோம். ஸோ பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் அடுத்தடுத்து இதே மாதிரியே நீங்க எல்லாரும் பாராட்டுற மாதிரியே படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமா சேர்ந்து நாங்க ஒரு மனதா முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரியே படம் கொடுக்கறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம். அதுலயும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க, பிடிக்கல அப்படின்னா பின்னாடி வழியா போக வேணாம், என்கிட்ட வந்து சொல்லிட்டு போங்க, எதை திருத்திக்கணும்ன்றது நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ எனக்கு நேராக வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே நன்றி. அண்ட் அடுத்து இந்த தேங்க்ஸ் மீட்ல நான் முக்கியமா நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது என்னை பார்த்துக்கிற என்னோட டீம், என்னோட என்னோட மேனேஜர் என் ஃப்ரெண்டு சந்திரகுமார், அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து என்னோட மேக்கப் மேன் மகாராஜன், என்னோட அசிஸ்டன்ட் ஜிகே. அசிஸ்டன்ட் ஜிகே வந்து கிட்டத்தட்ட என்னோட பொண்டாட்டி மாதிரி. இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு எங்க எல்லாருக்கும் பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ ஜிகேக்கு தேங்க்ஸ். அண்ட் என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனந்த், ஸோ அவருக்கு நன்றி. மகாராஜன் வந்திருக்கீங்களா நீங்க? ஓகே, சரத்குமார் மாதிரி ஓரமா நின்னுலாம் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகே. ஸோ என்னோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட மனைவி ஸ்ருதி. எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் ஒரு படம் பண்ணுறேன்ற பேரில் வீட்டில் எவ்வளோ இரிட்டேட் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அந்த லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. ஓகே. ஸோ இந்த படத்தில் நாங்கள் சொல்ல வந்தது இது ஆண்களுக்கான படம் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே தான் இருந்தோம். ஆண்களுக்கு என்ன தேவைன்றதை இந்த படத்தில் சொல்ல தான் நாங்கள் முயற்சி பண்ணோம். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பஸ்தனாக இருக்க ஒரு ஆணுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னர் தேவை. அதை தான் இந்த படத்தில் நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்க ரெண்டு பேரையுமே புரிஞ்சுக்கிட்டு கிளைமேக்ஸில் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சொன்ன மாதிரி 50-50ன்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லணும்னு நாங்கள் நினச்சோம். அது நிறைய பேருக்கு கன்வே ஆகிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இட்ஸ் லைக் ஒரு டைம் மனைவி 70னா கணவன் 30, ஒரு டைம் கணவன் 70னா மனைவி 30 அப்படின்றது தான் உண்மையான 50-50 அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு புரிய வச்சது இந்த படம். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய பேர் வந்து கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்றது வந்து வெறும் படம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதோட இல்லாம நான் என் ஒய்ஃபோட போய் பார்த்தேன், 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சோம், எங்களை பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க இந்த படத்துக்கு. ஸோ அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது எனக்கு. ஏன்னா இந்த படத்தோட பர்பஸ் வந்து நீ பெருசா நான் பெருசான்றது இல்லை, 2 பேருமே பெருசு கிடையாது, 2 பேருமே குடும்பம்னு வந்துருத்தா 2 பேருக்கும் கீழே தான் இருக்கணும் அப்படின்றத இந்த படம் புரிய வச்சதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு தியேட்டருக்கு வந்து செலிப்ரேட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ரொம்ப முக்கியமான நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா குடும்பமா தியேட்டருக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுல வந்து நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் நீங்க பேசுறத பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நான் தியேட்டர் விசிட் போயிருக்கேன், இந்த படத்துக்கு தியேட்டர் விசிட் போனேன். தியேட்டர் விசிட்டுக்கு போகும்போதெல்லாம் திரும்ப எனக்கு தெரியுது, முக்கியமா இந்த படத்துல தெரிஞ்சது, தியேட்டர்ல கூட்டமா உட்காந்து பார்க்கும்போது நிறைய அழகான முகங்களை பார்க்க முடிஞ்சுது, நிறைய இன்னசென்ட்டான ஃபேஸஸை பார்க்க முடிஞ்சுது. நான் ஒரு புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ணிக்கணும், நான் ஒரு இதை சொல்லணும் அதை சொல்லணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நான் தியேட்டருக்கு வர்றது என்ஜாய் பண்றதுக்கு, நான் ஜாலியாக செலிப்ரேட் பண்றதுக்கு, நான் படத்தை பார்த்து சிரிச்சு ஹாப்பியாக வெளியே போறதுக்கு அப்படின்ற நிறைய முகங்களை என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ எல்லாருமே ரொம்ப சிரிச்சு ஹாப்பியாக எங்களை வெல்கம் பண்ணாங்க. அப்படி வெல்கம் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.
இதே மாதிரி நீங்க எல்லாருமே ஹாப்பியா பாக்குற மாதிரியான படங்களை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அகைன் என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்ப கடைசியா பேச கூப்பிடும் போதே ஒரு பிரச்சனை இருக்கும், இவன் எவ்வளவு நேரம்டா பேச போறான்னு எல்லாருக்குமே தோணும். ஸோ அதனால என்னோட டீம் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமா தேங்க்ஸ். கலை, இந்த 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 படம் ஓகே, பிளாக் பஸ்டர் ஹிட். அடுத்ததை வந்து சீக்கிரமா பண்ணு, இதை விட பெருசா பண்ணு. ஸோ அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இந்த இந்த சக்சஸை தாண்டி, இந்த சக்சஸ் என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு சக்சஸ் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, ஹாப்பி பண்ணுமா அப்படின்றது எனக்கு இது பெரிய பெரிய ஹாப்பினஸ்ஸாக கிடையாது. இதுக்கு அடுத்து நீ என்ன பண்ண போறன்றது தான் எனக்கு ஹாப்பியை கொடுக்கும். ஸோ அதனால ஆல் த வெரி பெஸ்ட், சீக்கிரமா பண்ணு அதை. ஸோ கேஜி ஐயா, கிட்டத்தட்ட கேஜி வருண் வந்து, அதாவது இந்த படத்தோட எடிட்டர் வந்து அவரோட வீட்டுக்கு போறாரா, என்னோட வீட்டுக்கு அடிக்கடி வராரா அப்படின்னா ரெண்டுமே கிடையாது. என்னோட ஆஃபீஸ்லேயே தான் கிடப்பாரு. அவருக்குன்னு தனியாக ஒரு பெட்டு வாங்கி ஃபேனை வச்சு அவர் படுக்க வச்சிருவாங்க. ஸோ கூடவே தங்கி எடிட் பண்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பண்ண போகிறோம், இன்னும் பெருசாக பண்ண போகிறோம். அது எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஜீனி, பூக்கி அப்படின்னு பல பட்டப்பேர்கள் கிரியேட் ஆயிருக்கு நம்மளோட சித்துக்குமார் மியூசிக் டைரக்டருக்கு. ஸோ அகைன் திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறது தான், ஜோலியும் இதே தான் சொன்னேன். எல்லாருமே பாராட்டும் போது திஸ் இஸ் நாட் யுவர் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்பயும் அதே தான் சொல்கிறேன். நிறைய பேர் பாராட்டுறாங்க, திஸ் இஸ் நாட் யுவர் பெஸ்ட், இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் நிறைய பண்ணணும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். மீவின் சார், ரொம்ப எப்படி சொல்றது, இந்த படத்தோட கலர் பேலட், இந்த படத்தோட கலர் பேக்ரவுண்ட்ல இருந்த ரிச்னஸ் எல்லாத்துக்குமே காரணம் வந்து மீவின் சார். அந்த கலர் கொடுத்ததுக்கு ரொம்ப நிறைய பேர் சொன்னாங்க ஆட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. டைரக்டரோட ஆசையும் அதுதான். அதை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், லவ் யூ அகைன். அண்ட் மாதேஷ் அண்ணா ஏற மேடையிலலாம் என்னை போட்டு கொடுக்குறாங்கண்ணா, மாளவிகா, நான் ஃபுல்லாக சொல்லலாம். அது சும்மா ஜோக்குக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல ஜோக் இருக்கணுன்றதுக்காக எனக்கு ஒரு பக்கம் தான் லைட் பண்றாரு, அதனால என் மேக்கப் மேன் ஒரு பக்கம் மட்டும் மேக்கப் போட்டு போயிடுறாரு அப்படின்னு சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். அந்த மாதிரிலாம் இல்லைண்ணே. ஓகே, ஸோ அது அவரே சொன்னார். அவர் ரொம்ப ரா அண்ட் ரஸ்டிக்கான ஃப்ரேம்ஸ் தான் நிறைய படங்கள் அவர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு படம். ஸோ இது சேர்ந்து பண்ணும்போது அகைன் டீம்ல எல்லாரும் சொன்ன மாதிரி தான், மாதேஷனா மட்டும் இல்லை, மாதேஷனோட டீமே ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியான வைப்பு. ஸோ அவங்களோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம். எந்த ஃப்ரேம் கேட்டாலும் நான் சம்டைம்ஸ் இதெல்லாம் பண்ணுவேன். எனக்கு திடீர்னு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஏதாவது தோணும், அண்ணா இந்த சீன் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வேணும் அப்படிமே. திரும்பி இப்படி ஒரு பார்வை பார்ப்பாரு, பண்ணிடலாம் அப்படின்றவாரு. அதை அப்படி சொல்லிட்டு விட மாட்டாரு. ஷூட்டு முடியறதுக்குள்ளார நான் கேட்டதை எடுத்தும் கொடுத்துருவாரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட ப்ரொடியூசர்ஸ் சார், லவ் யூ ஸோ மச் சார். டில் தி எண்ட், ஐ மீன் ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் தி எண்ட், இப்படி ஒரு சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர் கிடைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அதான் நான் சொல்லணுன்றது வந்து கலை சொல்லிட்டு போயிட்டாரு. நிஜமாவே அந்த ஆடு ஜோக்குக்கு 50,000 ரூபா செலவு பண்ண எங்களோட ப்ரொடியூசருக்கு நன்றி. ஏன்னா அது ஒரு மொமெண்ட் தான், ஒரு செகண்ட்ல இப்படி கிராஸ் பண்ணி போற ஒரு காமெடி தான். பட் அதோட எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ இருக்கும்போது யாரா இருந்தாலுமே யோசிப்பாங்க, படத்துல இவ்வளோ ஜோக்கு சிரிக்கிறாங்கல்ல, இந்த ஜோக்கு எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அப்படி இல்லாம சிரிக்கிறாங்களா சார், வைக்கணுமா சார், சரி வச்சிருவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட நாங்க கேட்கும் போது கொஞ்சம் கூட தயங்காம நாங்க கேட்ட எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கு ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஹோப் உங்களோட நம்பிக்கையை வேஸ்ட் பண்ணாம ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ அதை வந்து நீங்க மேடையில சொல்லும் போது ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ மணி பிரதர், அகைன் தேங்க்யூ ஸோ மச். விவேக் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஜய் சார், சக்தி சார், தேங்க்யூ தேங்க்ஸ் அகைன். அண்ட் மாளவிகா, எஸ் ஆஸ் தே செட், எனக்கு ஒரு லக்கி ஹீரோயின் நீங்க. ஸோ அகைன் அது இந்த படத்துல இவ்வளோ ரிசீவ் பண்ணும்போது அதுல வந்து அந்த முழு பார்ட்டையும் நான் எடுத்துக்கூடாது. இந்த படத்தோட பர்பஸும் அதுதான். ஒரு ஃபேமிலியோட முழு பார்ட்டை வந்து ஒருத்தர் எடுத்துக்க முடியாதுன்றது தான் நாங்கள் சொன்னோம். இந்த படத்தோட முழு வெற்றியை ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரியோராஜின் ஆண் பாவம் பொல்லாதுன்னு போடலாம். அது டைட்டில் ஆண் பாவம் பொல்லாதுன்றனால அப்படி போட்டிருக்காங்க. பட் திஸ் இஸ் ரியோராஜ் அண்ட் மாளவிகாவின் ஆண் பாவம் பொல்லாதது. அதை ஜஸ்டிஃபையும் பண்ணியிருக்கீங்க நீங்க ஸ்க்ரீன்ல. ஸோ ஒரு ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒரு ஹீரோயினுக்கு கிடைக்கும் போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துல 2 பேரும் சேர்ந்து நடிக்கும் போது எல்லா சீனுமே கொரியோ பண்ணி பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். சண்டைனா சும்மா நின்று சண்டை போட்டுடலாம், ஃப்ரேம் வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். பட் நாங்கள் அப்படி பிளான் பண்ணல. அது எல்லாமே ஒரு கொரியோவா இருக்கணும் அப்படிங்கும்போது அது எல்லாத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணி எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி அதை ப்ராப்பராக ஸ்க்ரீனில் டெலிவரி பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுதான் இதோட சக்ஸஸ்க்கு காரணம். ஒருவேளை உங்களோட கேரக்டர் கொஞ்சம் கம்மியாக போயிருந்தாலுமே இது இப்படி இருந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அகைன். அண்ட் இதே மாதிரியே அடுத்தடுத்த படங்களும் ஃபுல் எஃபர்ட்டோட ஃபுல் டிசிப்ளினோட பண்ணுங்க, எப்பயும் சொல்கிறது தான். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் அவ்வளோதான். அண்ட் மலிவு விலை மணிவண்ணன் சார். சரி, இந்த படத்துல எனக்கு எது பெரிய சந்தோஷம் அப்படின்னா, ஆர்ஜே விக்னேஷ்காந்தை நீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது எனக்கு பெரிய சந்தோஷம்.
பிகாஸ் ரொம்ப நாளாக ஒருத்தன் வெயிட் பண்ணி அவனோட சக்ஸஸ்க்காகவும் தன்னை ஒரு நடிகனாக ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அதற்கான சரியான மேடை கிடைச்சாதான் அதை பண்ண முடியும். இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கிடைச்சி அதை சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணி தான் எப்பவுமே விக்னேஷ்காந்த் ஆசைப்படுறது அதுதான். ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக நான் இருக்கணும்னு தான் விருப்பப்படுறேன் அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே விக்னேஷ்காந்த்னா படம்னு வந்துட்டா விக்னேஷ்காந்த் ஒரு காமெடியனா தெரிவாரு, ஒரு காமெடி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் இல்லை, அவரோட ஆசையும் அதுதான் அண்ட் அவரும் அதுதான். அவர் ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட். ஸோ அதுக்கு ஒரு ரோல் கிடைக்கும் போது அது சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு. வாழ்த்துக்கள் பழனிசாமி. ஓகே. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப நேரம் நன்றி சொல்றதுக்கு எடுத்துக்கிறேன் நினைக்க வேண்டாம். இந்த மீட்டே அதுதான். ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். வெரி சாரி. இது எல்லாத்தையுமே தாண்டி நாங்கள் எல்லாருமே வேலை பார்க்கறத தாண்டி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இப்போ தனித்தனியாக பேர் சொன்னால் டைம் ஆகும்டா, அதனால எல்லாரும் ஆஃபீஸ் வாங்கடா, கட்டிப்பிடிச்சு முத்தா தரேன் நான். ஓகே. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எப்படின்னா என்னால் ரொம்ப முடியல, எனக்கு ஒரு மாதிரி கிடினஸாக இருந்தது. டைரக்டருக்கும் அதே மாதிரி 2 பேருனாலே முடியல. அடுத்த நாள் ஒரு வேலை இருந்தனால நாங்கள் தூங்க போகிறோம்னு சொல்லிட்டு போகிறோம். அதை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிட்டு போகிறோம். அந்த வேலை முடியணும்னா அங்கே ஒருத்தர் வேலை பார்த்தாகணும். அப்படி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நாங்கள் விட்டு போகிறோம். ஆல்ரெடி ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் இருந்தான். நாங்கள் தூங்க போகும்போது தூங்க போகாமல் அந்த வேலை முடிகிற வரையுமே அங்கே நின்று அந்த வேலையை முடிச்சு அந்த தூக்கத்தோடையே பைக் எடுத்து கொண்டு போய் ஹார்ட் டிஸ்கை டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்க போன அசிஸ்டன்ட் டைரக்டர் அவன். ஸோ அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் வில் மேக் யூ பிளேசஸ். ஆல் த வெரி பெஸ்ட். அது ஒரு ஏடி இல்லை, கலையோட எல்லா ஏடியுமே அப்படிதான். நாங்கள் நேரத்தில் கிண்டல் பண்ணோம், கலையோட ஏடிஸ் எல்லாருமே வேலை பார்க்குற மாதிரி சூப்பராக நடிப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அகைன் அது ஒரு ஜோக் தான். எல்லாருமே ரொம்ப சின்சியராக வேலை பார்த்தாங்க. அண்ட் மாதேஷ் அண்ணாவோட அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அசோசியேட் எல்லாருக்குமே என்னோட நன்றி. இதெல்லாம் தாண்டி ப்ரமோஷனில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நாங்கள் எங்களோட வீடியோ இப்போ நீங்கள் பார்த்த தியேட்டர் வீடியோஸ், நிறைய குட்டி குட்டி எடிட்ஸ், இதெல்லாம் பண்ணது என்னோட டீம்ல இருந்து ஜெகன், ராம்ஷன், அப்புறம் தாஜ் வந்து எடிட்டர். ஸோ இவங்க 3 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணானுங்க, தூங்காமல் வேலை பார்த்தாங்க. ப்ரொமோஷனுக்கு வந்து தூங்க விடாமல் அவங்கள தொல்லை பண்ணோம். ஸோ அப்படி தூங்காமல் வேலை பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. எலி காயலாம், எலி புடுக்க ஏண்டா காயுதுன்ற மாதிரி லாஸ்ட் மினிட்ல தூங்காம அந்த ப்ரொமோஷன், ஏன்னா அந்த இமீடியட்டா போகணுன்றது தான் எங்களோட தாட்டா இருந்தது. ஸோ அவ்வளோ இமீடியட்டா ஒர்க் பண்ணதுக்கு அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் எல்லாத்துக்கும் மேல சதீஷ் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்தோட பிஆர்ஓ வந்து சதீஷ் அண்ணா. ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் எல்லா தடவையும் ப்ரெஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கூட்டிட்டு வந்துட்டு எங்க கூடவே இருந்து எல்லாத்தையுமே கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஏஜிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். பிகாஸ் ஏஜிஎஸ்ல இருந்து ஒரு படம் ரிலீஸ் பண்றாங்கன்னாவே அது நல்ல படம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. இந்த படம் வந்து ஏஜிஎஸ் எடுக்கும் போதே எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை கிரியேட் ஆச்சு. அதை சோஷியல் மீடியால எங்களால் பார்க்க முடிஞ்சது. எவிடென்ட்டா ஏஜிஎஸ் ரிலீஸ் பண்றாங்களா, அப்போ இது நல்ல படம் அப்படின்றது எவிடென்ட்டா பார்க்க முடிஞ்சது. ஸோ ஏஜிஎஸ் இந்த படத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் இவ்வளோ தேட்டர்ல என்னோட கெரியர்லயே அதிக தேட்டர்ல ஓடிட்டு இருக்க படம் ஆண் பாவம் பொல்லா அதுதான். ஸோ அதுக்கு ஏஜிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அர்ச்சனா மேம், ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ. அண்ட் அகௌரவம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐஸ்வர்யா மேம் தேங்க்ஸ். அண்டு இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஏஜிஎஸ்ல இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த சிந்தன் அண்ணா. சிந்தன் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹி இஸ் மோர் லைக் மை ஓன் பிரதர். அவர் என்னோட சொந்த அண்ணன் மாதிரி. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இது நன்றின்றது மேடைக்காக சொல்லலாம், ஆனால் அந்த நன்றியை தாண்டி எனக்கு ஒரு உணர்வு இருக்கு உங்க மேலே. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதை கொடுத்ததுக்கும் அந்த நம்பிக்கையை மேலே வச்சதுக்கும் ஏஜிஎஸ்க்கும் சிந்தன்னாக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வந்திருக்க எல்லாருக்குமே ஒன்ஸ் அகைன் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரியே எப்பயுமே ஹாப்பியான நல்ல நல்ல படங்கள் கொடுக்கறதுக்கு ஐ ட்ரை. தேங்க்யூ. ஸோ எஸ், ஆனால் பிஃபோர் லைக் வந்துட்டு உங்களை இந்த தமிழகம் முழுவதும் எவ்வளோ கொண்டாடினாங்க, என்னென்ன கமெண்ட் வந்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்ருதி மேமோட கமெண்ட் என்ன? வெளியில போய் இந்த மாதிரிதான் நானுங்களா வெளியே சொல்லிட்டு இருக்க கூடாது சரியா அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அவங்க சொன்னது அதான் இந்த மாதிரி தான். நான் ஏன்னா கலை வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தான். இந்த படத்தோட இன்டர்வியூ போகும்போதெல்லாம் ரியோனை டெய்லி வந்து சொல்லுவாரு, அந்த கதையை அப்படியே படமா எடுத்தேன்னு நான் சொல்ல போறேன் அப்படின்னாங்க. அப்பவே சொல்லிட்டு இருந்தாங்க, வழக்கமாத்த கொண்டு அடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. படத்தை பார்த்துட்டு அவங்க சொன்னது என்னன்னா, அதான் ஜோக்ஸ் அபார்ட், இந்த படம் வந்து எப்பவுமே ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் ஆப்வியஸா ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஒரு படம் நடிச்சிருக்கோம், அது வெளியே வரும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும். அது எப்பயுமே எனக்கும் இருக்கும். இந்த படத்துக்கு அவங்க படம் பார்த்து முடிச்சுட்டு வழக்கமா ஒரு ப்ரெஷர்ல இருப்பேன்ல, அந்த ப்ரெஷர் வந்து இந்த படத்துல உனக்கு தேவையில்லை, இது கரெக்டா போய் ரிசீவ் ஆகும், இது கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னது சுத்தி தான். ஐ மீன் அவங்க மனைவி எப்பயுமே அந்த ட்ரஸ்ட் வைக்கலாம், நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்க, அவங்க அப்படி கிடையாது.
அவங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூவர் அவங்க. ஸோ அன்றை கணிதா ஸ்ருதிராஜ். யா அவங்க ரொம்ப ப்ரூட்டலி ஹானஸ்ட் ஷீ இஸ். ஸோ எது சரியோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க, தப்புன்னா அடிச்சு சொல்லுவாங்க அவங்க. ஸோ அதனால இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. இது கண்டிப்பா பிளாக் பஸ்டர்னு ஃபர்ஸ்ட் சொன்னது ஸ்ருதி தான்.